சந்ததியோடு நிம்மதி வேண்டி சந்ததி தேடி வாருங்க. நிம்மதியா வைக்க கூடாது. பாப்பா மேல உள்ள போகுது. சார் பார்த்துக்கோ. நான் அங்காடி வந்திருக்கேன். என் மேல ஊருது. கண்ணி கொடு. வாங்க வாங்கம்மா, கோயிலாண்ட வாங்கம்மா. இங்கே வந்துட்டேன் ஒன்றும் வராமல் கண்ணி கொடு. என் மகனாடி கனிய அவன் கையில் மூடி என்னிடத்தில் கொடுக்க சொல். மனசுல வேண்டிக்கணும். ஏமா அது போல இருக்கு, என்ன ஆயிடுது நிச்சயம் கொடுப்போம். அவன் உடலில் ஒரு பாதிப்பும் அல்ல. விலகுதா? மலை போல பனி போல் நான் நீக்கி விட்டுருக்கேன். ஆனாலும் இப்போதைக்கு உண்பது சிறிது செரிக்கவதான் அல்ல. விலகுதா இல்லையா? அது மச்சம்தான். மச்சப்படி அவனுக்கு உள்ள இருந்த இல்ல அனைத்துமே குறைந்து விட்டது. விலகுதா? அவனுக்கு வலி குறைந்திருக்கா இல்லையா என்று கேட்டு அறிந்து கொள். என் காதில் கேட்க அல்ல, அதுதான் கேக்குறேன். உனக்கு அவ்விடத்தில் ஏற்பட்ட வலி குறைந்ததா இல்லையா என்று கூறு. வலி போச்சா இல்லையான்னு கேக்குறாங்க. இவ்விடத்தில் இருக்கும் வலி, அவ்விடத்தில் இருக்கும் வலி குறைந்ததா இல்லையா? என் மீது ஊறு. அந்த வலி குறைஞ்சிடுச்சம்மா, வயிறு ஊதல அப்படியே இருக்கு. என் முன்பு அழை சாப்பிட மாட்டேன்றாரு. முன்பு வர சார். வயிறு ஊதலை இறக்கணும், வயிறு ஊதலை இறக்கணும். சாகாரம் இறங்கல, குடிக்கலன்றாரு. உடம்புல சக்தி இல்லாம இருக்கிற நீ தான் சக்தியை என் சக்தி பொருளை அழிக்க சொல்ல. விலகுதா? அதை அணிந்து கொன்றால் அவன் உடல் தெம்பு கொஞ்சம் நிற்கும். அதைதான் அணிந்துக்க சொல். அதை அணிவது இவ்விடத்தில் அணிய வேண்டும். விலகுதா? பெண்ணாக பெற்றவர் வலது கையிலும், ஆணாகப்பட்டவர் இடது கையிலும் அணிய வேண்டும். ஆம், இக்கனியை வைத்துக்கொள் சொல். 5 நாட்களுக்கு அப்பால் பற்று. அது வரைக்கும் இது தரை தொடக்கூடாது. இது அவனிடத்திலேயே உள்ளது. 5 நாளுக்கு அப்பால் பற்றி என் மக இடத்தில் உறவாட சொல். அது என்னவென்று அவர் கூறுவார். அதுக்கு அப்பால் பற்றி அதை விரயம் பண்ணுவதா அல்ல என்றால் வருவதா என்பதை நான் கூறுகிறேன். எனக்குதா அப்பால் பற்றி அவர் கூறுவார். தரை தொடக்கூடாது. ஆடை எவ்வாடை மாற்றுகிறானோ அவ்வாடை அனைத்து ஆடையிலும் இக்கனி மாற வேண்டும்.
தரை தொடக்கூடாது, எவ்விடத்திலும் வைக்க கூடாது, உறங்கும் போதும் வைக்க கூடாது. விலகுதா? கனி வச்சு எடுத்துட்டு வர சொன்னீங்க. அக்கனி என் மக கிட்ட கூட என் மக உச்சிட்டது. விலகுதா? பொட்டு வைமா, பொட்டு வச்சு வேறு என்னவென்று கூறு. வீட்டுல கலவரமா தான் இருந்தது. சின்ன பையனுக்கு என்ன எதுவுமே இல்லாத அவன் ஆலயத்துக்கு வந்து போனதுக்கு கூட எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை வந்தது. கை கை உள்ளுக்குள் இருந்ததை அதை அறியாமல் இருந்தாய். விலகுதா? நான் அதை உனக்கு காட்டி கொடுத்திருக்கேன். அவனை வைத்தியரிடம் அழைத்து போய் அதை சரி பற்றிக்கொள். விலகுதா? சரியாயிடுச்சுமா. உங்க ஆலயத்துக்கு வந்து போன பிற்பாடு அவன் உடம்பு முடியாத இருந்து போய் தான் நல்லா இருக்குது. அவனுக்கு வேலையே போயிடுச்சே, வேலை பறி போயிடுச்சே, சாப்பாட்டுலயே மண்ணங்களை கலந்த மாதிரி கலந்துட்டாங்களே, அவன் நிர்கதியா நிக்கிறானே. அவனுக்கு 33 வயசாகி திருமணமும் கூடல. அதை அந்த கனியா அக்கனியை தேய்த்து கொடுக்க அந்த கனியா உள்ள அழைத்து வந்தது. உள் சைடில் நல்லா வயிற்றுக்கு நல்லா தண்ணி அந்த மண்ணே மண்ணாகவே அல்லையடி. விலகுதா? உங்களுக்கு தாம்மா தெரியுது. நீ வசிக்கும் மண் அவ்விடத்தில் இருக்கும் மண்ணு மண்ணாகவே அல்ல. அவ்விடத்தில் ஒரு மங்கையும் ஒரு ஆண்மகனும் உள்ளான். எந்த மண்ணுமா இப்ப இருக்கிறாங்களா? அந்த வசிக்கும் இடத்தில் ஒரு ஆண்மகனும் ஒரு மங்கையும் உள்ளார். ஆனால் அந்த மங்கைக்கு இவன் மீது நெஞ்சு வரைக்கும் வஞ்சம். சொந்தமா அது அசலாமா? அல்ல, ரத்த பந்தம் அல்ல. சரி, அப்போ அவ்விடத்தில் வசிக்கும் சரிம்மா, அவங்க ஏன் இவங்க மேல அந்த இதுல இருக்கிறாங்க? எதுக்கு இருக்கிறாங்க அவ்விடத்தில்? தினசரி நித்தம் ஒரு போராட்டம். ஆமல்யா என்று அறிந்து போச்சு. எல்லாரும் தான் போறோம். நான் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட் தானம்மா, எதிரெதிர் வீடு. எதிரெதிர் வீடு. அல்ல, அவ்விடத்தில் போராட்டமா அல்லையா என்று அறிந்து போச்சு. போராட்டம் தான், போராட்டம் இல்லாத இல்ல. இந்த குழந்தைக்கு ஏன் செஞ்ச வேலை பறி போச்சு. அந்த மண்ணுக்குள்ள விலகுதா? ₹1 உன் கையில் இருக்க கூடாது. நீ கர்வத்தோட உள்ளாய். விலகுதா? நான் என்னம்மா கர்வம் இருக்குது? உனக்கு தெரியாத விஷயம். அவளுக்கு அறிந்தது. விலகுதா? எது கூறினாலும் உனக்கு விளக்கமா கூற வேண்டும். இக்கனி என் மகள் கிட்ட கொடு. உனக்கு அனைத்து விளக்கத்தையும் அவள் கொடுப்பாள். விலகுதா? அந்த குழந்தைக்கு வேலை கிடைக்கணுமா? அந்த குழந்தைக்கு வேலை இல்லாத என் சற்றி பொருளை அதுக்காக தான் நீ கூறாதே என் மகள் கொடுத்திருக்காள். விலகுதா? நீ கூற அல்ல, அவள் என் சற்றி தொழில் வசியத்தை அவள் கொடுத்திருக்காள். விலகுதா? அதை தினசரி வைத்துக்க சொல். நல்மாரியாக கூடி வரும். இதை விட ஒரு மடங்கு மேல் அவன் கையில் வந்து சேரும். விலகுதா? வந்து சேரும், அவன் கையில் வந்து சேரும். அதை வைத்து 9 நாட்களுக்குட்பட்டு வந்து சேரும். விலகுதா? மாங்கல்யத்தை எப்போ கூட்டி கொடுப்பேன்? அன்னைக்கே சொன்னீங்க கூட்டி தரேன், நீங்க கூட்டி தரல. தொழிலா இது உங்களுக்கு நிரந்தரம் இல்லை. நீங்க அவன் ஒரு முறை என் மண்ணுக்கு வந்தான், அடுத்த முறை இவ்விடத்தில் வந்து அவன் கையால் ஒரு கனி பெருகணும் அல்லவா? கூட்டிட்டு வரமா? நான் கூட்டிட்டு வரேன். நான் இதை உடம்பு அவனுக்கு நல்லா இருக்குது. இப்ப வந்து மண்ணை மிதிச்சு அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த பிற்பாடு தான் நின்னுச்சு. குறை இல்லை. விலகுதா? என் மண் அது அவனால் அல்லையடி. அந்த மண்ணுக்குள் இரு மங்கை இரு ஆண்மகனும் போராட்டம் உள்ளது. அவன் பணி செய்யும் இடத்தில். விலகுதா? மங்கை என்றால் அவனை உடைய உயர்த்தி ஒரு மங்கை. வேலையில மருமவனே சரி பண்ணிட்டான். மருமவனே செஞ்ச வேலை தானே இது. அதனால்தான் அந்த மண்ணுக்குள் உள்ளது. இதை நீ ஒன்றும் சொல்லாதே. என் மகளிடத்தில் கூட அவள் கூறுவாள். அதில் அனைத்தும் நான் உகுத்து கொடுத்திருக்கேன். விலகுதா? எனக்கு கால் போது உடம்பு நல்லா இல்லை. எதனால இப்படி இருக்கிறேன்? உனக்கு மனசு கஷ்டம் தான். உன்னையே அதால் உன் உடல் முழுவதுமே பிழிந்து வைக்கிறது. உடல் முழுவதுமே வலி கொண்டிருக்கு. சரி வர உருக்கம் அல்ல, உண்பதும் அல்ல, ஏதோ ஒரு சிந்தனையிலே நீ உள்ளே. அதனால் உன் உடல் முழுவதுமே புரிந்திருக்கு. மற்றபடி உன் உடலில் ஒன்றும் அல்ல. அதனால தாண்டி உன் உசுரை காத்து கொடுத்து நான் வைத்திருக்கேன்.
விலகுதா? உன் மாங்கலத்தின்னு காத்து குத்திருக்கேன். ஏன்? உன் மகன் சற்று சமீபத்தில் அவன் உடல் எவ்வாறு உள்ளது கூறு. நீயே என்ன கூறினால் அவன் பிழைப்பானோ அல்ல. ஆனால் நான் பிழைத்து கொடுத்தேனா இல்லையா? நினைச்சு நிக்கணும். எனக்கு நான் கொடுத்தேனா இல்லையா? கொடுத்திருக்கேன் அல்லவா? நான் உயிரை காத்து கொடுக்கும் போது சற்று குறை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதா கூறு. கொஞ்சம் கொஞ்சமான குறையா வச்சிருக்கேன். நீ ஈஸியா சிறிதை பெரிதாக நினைக்கிறாய். அது போல் விலகுதா? அவன் வைத்த திட்டம் என்னவென்று உனக்கு அறியுமா? உனக்கு அறியாது. நான் முதலே உனக்கு கூறினேனா இல்லையா? நீ உன் வயிற்றில் பிறந்த கொடி தாராத்து கொடுத்த இடத்தில் அவ்விடத்தில் தான் அவனுக்கு வினை வைத்தார்கள் என்று கூறினேனா இல்லையா? நான் கூறி அதுக்கு முறியடித்தேன். அவன் எது செய்தாலும் அவ்விடத்தில் அதை நிலைநாட்டவில்லை என்று அவன் தொழில் மீது வைத்தான். விலகுதா? அவ்விடத்தில் பல கலகங்கள் ஏற்பட்டது. அவ்விடத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதுக்கு அப்பாற்பட்டுதான் அவன் முடிவுக்கு வந்து அவரை விலக்கினார்கள். விலகுதா? அதில் சம்பவம் நிறைய நடந்து கொண்டதடி. ஆனால் அவனுக்கு சேதாரம் இல்லாம நான் காத்து கொடுத்திருக்கேன். இந்த பணி போனால் இன்னொரு பணி கிடைக்கும். ஆனால் அவன் உசுர் போனால் உனக்கு இன்னொரு உசுறு கிடைக்காது. விலகுதா? பணி போச்சு என்று குறை கொண்டிருக்காது. அது சிறிது. விலகுதா? நான் பெரிதே உனக்கு காற்று கொடுத்திருக்கேன். அதை நீ பெரிதாக நினையடி. நீ முதல் பெரிதை நினை, சிறிதை தூக்கி ஒரு ஓரம்பை. விலகுதா? இப்போது கூறு, நான் நடத்துறது உனக்கு நன்மையா, நீ நடத்து கொண்டது நன்மையா? விலகு. அப்போது நான் உனக்கு விளக்கம் கொடுத்தேன் அல்லவா? இன்னும் சற்று அதில் உகுத்திருக்கேன். என் மகள் உனக்கு தருவாள். விலகுதா? குறை கொண்டிருக்காதே. உன் மாங்கலித்துக்கும் உன் வயிற்றில் பிறந்த கொடிக்கும் ஒரு பாதிப்பும் இயலாது. விலகுதா? ஏனென்றால் இன்னொரு கொடிக்கு மாங்கலிட்டதே உனக்கு இப்போது எதிரியாக நிற்கிறது. அதனாலதான் அவ்விடத்தில் ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஏனென்றால் அவனை பாதித்தால் இன்னொரு கொடி உனக்கு பாதித்து நிற்கும். விலகுதா? சற்று பொறுத்து நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். நீ குறை கொண்டிருக்காதே. என் மீது ஊறி உன் மீது ஊறினால் உனக்கு சொன்னை இருக்காது. என் மீது ஊறினால் எனக்கு அனைத்தும் அறியுமடா. இதை உன் கையில் மூடி என்னிடத்தில் கொடு. சற்று முன்பு வர சொல். இல்லதுமே குறையாக இருக்கிறது. ஆமாலையா? மனசில் தெம்பென்பதே அல்ல. விலகுதா? சங்கடம் தான் அதிகமாக உள்ளது. ஏன்? உன் மாங்கலிட்டவன் எது சொன்னாலும் அறிந்து பண்ணு. விலகுதா? அவன் சொல்வதுதான் உயர்த்தி என்று நினைப்பான். நீ எது சொன்னாலும் சற்று பார்த்து அமைதியாக உள்ளார் என்று கூறிவிட்டு சென்று விடுவான். விலகுதா? வேறு என்ன? இன்னொன்னும் நான் கூறவா? உன் மாங்கலிட்டவனுக்கு அல்ல. விலகுதா? விலகலை என்று கூறு. நான் விலக்கி தருகிறேன். அவனுக்கு பிடித்து வைக்கணும் என்ற புத்தி அல்ல. விலகுதா? ஆனால் இவ்விடத்தில் வந்தால் பல பேருக்கு அதை தானமாகவும் அல்ல, அதை கடனாகவும் அல்ல, அதை எப்படி விரயமாக்கிறது என்று அறியாமல் விரயமாக்கிக் கொள்கிறான். விலகுதா? அர்த்தத்தோடு அதை விரயமாக்குவதல்ல.
இதை சற்று பிடித்து வைத்து அழிப்பவருக்கு அழிக்கணும் என்ற புத்தி அவனுக்கு அல்ல. விலகுதா? இன்றிலே நாளை பார்த்துப்போம், இன்றிலே நாளை பார்த்துப்போம். அது போல்தான் அவனுக்கு உள்ளது. விலகுதா? இன்று அவன் கைக்கு வந்து சேர்ந்தாலும் அதை மற்றவருக்கு அளிக்கணும் என்றும் அதை புத்திக்கு கட்டவில்லை, இல்லத்தில் அளிக்கணும் என்றும் எட்டவில்லை. விலகுதா? அது எப்படி விரயமாகுது என்பதை அறியவில்லை. ஆம் அல்லையா? புரியுதாமா? இக்கனி அவன் கையில் கொடுத்து அழைத்து வர முடியுமா? அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க முடியுமா? அல்ல என்றால் அவன் இரு கண்கள் படுகிற போல் இக்கனியை வைத்து அழைத்து வர. பூஜை ரூம்ல வச்சிருங்க, அவர் பாப்பார்ல. மண்ணில் சென்று வந்தால் மட்டும்தான் அவனை என்ன செய்வது என்பதை நான் வகுத்துக்கொள்ளும். அவன் இதில் பாதி விரயமானது உன் தந்தையார். விலகுதா? இதை விரயமானதே முதல் காரணமே உன் தந்தை தான். இக்கனியை வைத்து அழைத்து வந்தால் அந்த மண்ணில் என்ன நடப்பது என்பதை நான் முகுத்து கொன்று நான் அப்பாற்பட்டு உனக்கு கொடுக்கிறேன். விலகுதா? அவனுக்கு என்ற ஒரு தீங்கான செயலும் அல்ல. ஆனால் மற்றவர்கள் யார் கையேந்தினாலும் அதை அழித்து விடுவார். விலகுதா? மறுபடியும் அவ்விடத்தில் இருந்து அதை பெருகுவதற்கு இவன் பல சிந்தனை குறிக்கும். ஏனென்றால் அது இவனுடைய ஆதாயம் என்று நினைக்க மாட்டான். கொடுத்த ஆதாயத்தை எப்படி பெறுவது, அவர் என்ன நினைப்பாரோ என்ற எண்ணம் தான் அவனுக்கு உள்ளது. விலகுதா? அது மட்டும் அல்லடி, இருவருக்கு அவன் சக்திக்கு மீறி ஒரு இடத்தில் பெருகி அவ்விடத்தில் கொடுத்திருக்கான். அது அறியுமா? இருவருக்கு அவன் சக்திக்கு மீறின தொகையை இருவருக்கு அளித்திருக்கான். அவரிடத்தில் இருந்து கடுகளவும் பெருக அல்ல, பெருகல்ல. அவன் வாயிலிருந்து கடுகளும் நீ அந்த இல்லத்தில். விலகுதா? ஒரு மங்கை, இரு பிள்ளை, ஒரு சிறு பிள்ளை உள்ளது. அந்த மண்ணில் நீ வசிக்கும் இடத்திலேயே உள்ளது வலது கை பக்கம். நீ வசிக்கும் இடத்திலேயே உள்ளது இரு மங்கை. ஒரு இருமே பொட்டிட்ட மங்கை தான். ஒரு மங்கை மனமுடித்து வந்த மங்கை. விலகுதா? அந்த மங்கைக்கு ஒரு சிறு பிள்ளை உள்ளது, ஒரு ஆண் மகன் உள்ளது. அந்த மண்ணுக்கு இவன் சர்ச்சைக்கு மீறி பெருகி கொடுத்திருக்கான். ஆனால் இவன் அவ்விடத்தில் போராடி கொண்டிருக்கான். ஆனால் கடுகளவும் அல்ல. உன் மண்ணில் ஒரு இடம் விரயமாகியிருக்குது. விலகுதா? அதாவது அவன் மண்ணுடைய தாழ் ஒரு தாழை ஒரு இடத்தில் அதை வைத்து அவ்விடத்துக்கு பாதி தொகை அளித்திருக்கான். இப்ப விலகுதா? இப்போ விலகுதா? அதை வைத்து அந்த மண்ணுக்கு அழித்து. ஆனால் கடுகளும் பெருக அல்ல. விலகுதா? இதை முதல் வைத்து அழைத்து வர சொல். அழைத்து வந்தால் அவன் எந்த நோக்கத்தில் இருக்கான், அவனை அடிமையாக ஆக்கி அதை பெருக்கிக் கொள்கிறார்களா, இல்லை இவன் புத்தி கட்டு செய்கிறானா என்பதை நான் உகுத்துக் கொள்ள வேண்டும். அப்பாற்பட்டுதான் நான் அதை அளிக்க வேண்டும். ஆனால்
உன் மண்ணுடைய தாழ் வைத்து உனக்கு 10 ரூபாய் பெருக அல்ல. விலகுதா? அது இன்னொரு மங்கை இன்னொரு இல்லத்துக்கு தான் சென்றது. ஆமா இல்லையா? அது யாருக்குன்னா தெரியாதுமா. ஆனா எனக்கு தெரிஞ்சு யாருக்கோ வச்சு கொடுத்தேன் சொல்லுவாங்க. விலகுதா? இப்போது ஏமாத்திட்டு ஆனால் அவன் சக்திக்கு மீறி அதை அழித்திருக்கான். விலகுதா? எந்த உண்மையும் சொல்ல ஆனால் அவனால மீளவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ உள்ளான். ஆமாம்மா, அதுக்குதான் இதை வைத்து அழைத்து வா. அப்பா பற்றி என்ன பண்ண முடியும் என்பதை நான் கூறுகிறேன். இன்றிலிருந்து 3வது நாள் பெருகி வர சொல். பார்த்தா போதுமா? அப்பா பாக்குறேன். அவர் 2 கண்கள் பற்றால் குறையில்லை. விலகுதா? கோயிலுக்கு போயிடுவாங்க, சுட்டாங்க சொல்லிட்டு உன் சொல் அவ்விடத்தில் கடுகளும் ஏற்பட அல்ல. அவனுக்கு கூட பிறந்த ஒரு பிறப்பிருக்குதுன்னு அல்ல. விலகுதா? வயிற்றில் பிறந்த கொடிக்கு மேலும் அக்கறை அல்ல. எதை பற்றியும் குறை அல்ல அவனுக்கு. மற்றொரு கழித்தால் மற்றும் போதும் என்ற எண்ணத்தில் தான் உள்ளான். யார் பேச்சும் கேட்காம அவங்க பண்றாங்க. ஏதாவது கேட்டா சொல்ல வரேன், நான் போய் இன்னமும் கூறுகிறேன், நீ இதை அவனிடத்தில் உரிக்காதே. தந்திரமாக இதை நீ பயன்படுத்திக் கொள். விலகுதா? இப்போ சமீபத்தில் இப்பொழுது ஒரு இடத்தில் நாடிக்கொண்டிருக்கான் ஒரு தொகைக்கு. ஆனால் அந்த தொகையும் இல்லத்துக்கு அடிப்பதற்கு அல்ல, இன்னொரு இல்லறத்துக்கு பெருகி கொண்டிருக்கான். அவன் கேட்டுக்கொண்டிருக்கான் தொகை இன்னும் அவன் கையில் வந்து சேர அல்ல. அது இன்னொரு இல்லறத்துக்காக தவிர உன் இல்லறத்துக்கு அல்ல. விலகுதா? ஏன்னா உன் இல்லறத்தை சொல்லிதான் அவன் உரித்துக் கொண்டிருக்கான். விலகுதா? நீ வசிக்கும் இடத்தில் ஒரு மண்ணு உள்ளதா? அவளுக்கு உரிமை அந்த இல்லத்தை தவிர வேற ஒரு இல்லறம் உள்ளதா? இப்ப புதுசா ஒரு பழைய வீட்டுல இருந்து புது வீட்டு கட்டி அதை தான் கூறினேன். அந்த உடைய மண்ணு உள்ளதல்லவா? அந்த மண் மீது யார் வந்து கூறினாலும் விலகுதா? சுதாசனமாக இருந்து கொள். இப்போது அந்த மண்ணை தான் விரயமாக்குகிறான். விலகுதா? விலகுதா? ஆனால் அது உன் கடனத்துக்கு அல்ல. அவன் நினைத்தால் எப்போதோ அதை அழித்திருக்கலாம். கடன் என்பது பெருகி இருக்காது, ஆனால் பெருக வைத்ததே அவன் மட்டும்தான். இக்கனியை வைத்து அழைத்து வா, மற்றொன்றும் தெரிந்து கொள்ளலாம். சென்று வா. அல்ல என்றால் என் மகிட்ட உடுத்து கொண்டு சென்று நன்றாக கனி. விலகுதா? இதை உன் மாங்கல்யத்தோடு வைத்துக்கொள். இதை அவள் கையில் எடுத்துக் கொள்வாளா? விலகவில்லை. இதை அவளை இன்றாது இல்லை என்றால் 3வது நாளாது அவள் உடல் முழுவதுமே துடைத்து அதை அவ்விடத்தில் வெறியமாக்க சொல். விலகுதா? கவனம் தேவை. கனி வைத்துக்கொள். கூறு. சவுண்டா பேசு. நீ அவ்விடத்தில் இருப்பதை என் மீது ஊறுகிறது.
இக்கனியை அவ்விடத்துக்கு அழைத்து போய் அந்த பொருளில் விலகுதா ஒரு துளி வெள்ளை துணியில் முடிஞ்சு இதை அக்கனியில் வைத்து இவ்விடத்துக்கு அழைத்து அவன் அழிக்கிறான் அல்லவா, அதில் ஒரு துளி இதை என் மகன்கிட்ட கூட விலகுதா. அது எவ்வாறு நடைபெறும், எவ்வாறு செல்லும் என்பதை நான் உங்களுக்கு தருகிறேன். விலகுதா. வேறு என்னவென்று போதும். உடம்பு வலி மருந்து எடுத்த வரையும் கொஞ்சம் பரவாயில்ல, திரும்ப வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீ அதை கெடுப்பும் வரைக்கும் தான் உன் உடல் நன்றாக உள்ளும். நீ அதை எப்பொழுது அதை விளக்கிறாயோ அப்போதே உன் உடலில் இருக்கும் வலி அனைத்துமே தோன்றிவிடும். விலகுதா. அது உன் உடலில் அனைத்து பாதிப்பு உள்ளதுடா மகளே. விலகுதா. ஏனென்றால் இவ்விடத்தில் பாதிப்பு உனக்கு அதிகமாக உள்ளது. ஆமல்லையா? அதால் தான் உனக்கு அனைத்து வலியும் ஏற்படுகிறது. விலகுதா. அது மட்டுமல்ல, சற்று இவ்விடத்திலும் உனக்கு வலி உள்ளது. இதனால் இவ்விடத்தில் இருக்கும் நரம்புனால்தான் உனக்கு இவ்விடம் வரைக்கும் வலி உள்ளது. ஒரு பகுதி முழுவதுமாக உனக்கு செயல் அல்ல. ஆமல்லையா? என் சக்தி பொருள் உண்டதுக்கு அப்புறம் உனக்கு வலி அன்று குறைந்தது அல்லவா? அதுபோல் என் பொருளை ஒன்று உன் வலியை போக்கிக் கொள்ளடா. விலகுதா. உனக்கு அதை அறிந்ததுக்கு அப்பால் பற்றி எவ்வாறு உள்ளது அன்று அறிந்ததுடன் அது போல் அதை அறிந்து கொள்ளடா. விலகுதா. மத அளவுக்கு செல்ல உள்ளாலும் கடுகளக்கு இதை பெருகிக் கொள். என் சாமி நன்றாக உள்ளாய். அவன் அவ்விடத்திலிருந்து விலகவே அல்ல. அதில் உனக்கு உரிமையானதே ஒன்று அதில் உள்ளதடா. நீ அதை உள்ளிருப்பதை வெளியேற்றி விலகுதா. வேற ஒரு இடத்தில் நகர்த்தி வைத்து விடு. அதனால் தான் கூறுகிறேன், அவ்விடத்திலிருந்து வேறு இடத்தில் நகர்த்திட சொல். விலகுதா. அந்த அறைக்கு மீது கூட. ஏனென்றால் நீ செல்லும் இடத்திலும் இது பாதிப்பு உனக்கு கொடுக்கும். விலகுதா. அதை அகட்டி வைத்து விடு. அகட்டி வைத்து விட்டு அப்பார் பெற்று பெருகிக்கொள். அதனால் ஒரு குறையும் அல்ல. எண்ணெய் மட்டும் அழைத்து செல். விலகுதா. இதை நீ இப்ப பணி செய்யும் இடத்தில் வைத்துக்கொள். குறையில்லையடா. இனி படிப்படியாக முன்னுக்கு வருவாய். அழைத்து கொண்டு போய் வைத்த இடத்தில் இவ்விடத்தில் இருந்து அழைத்து எடுத்து போய் எவ்விடத்தில் வைத்தாய்?
அப்படத்திலே வை. அதை நான் வெளியேற்றி தருகிறேன். சரி. விலகுதா? வேற என்ன ஒரு பழம் அதை விரயமாக்கி விடு. அதுக்கு பலன் அல்லையடா. என் மாதம் முடிந்து விட்டது அல்லவா? அதுக்கு சர்ச்சை எவ்வாறடா உள்ளோம் பொருள். வீட்டு பையன் அம்மாவும் காலு அடிபட்டுச்சு. பையனுக்கு சைடில் என் கனி இல்லத்திலிருந்து நான் உனக்கு 2 கனி கொடுத்து மண்ணுக்குள் வை வை என்று கூறினேன். என் கனி அவ்விடத்தில் சற்றி அல்ல, அதை அப்பால் பற்றி விடு. விலகுதா? வீட்டை நாங்கள் கூட வேணும். இக்கனியை வைத்துக்கொள். அப்பா அம்மா கூட இக்கனி உன் மண்ணில் வைத்துக்கொள். விலகுதா? சரி. கனி உண்டு. இது ஃபர்ஸ்ட் கலர் அது அந்த பொருளை போச்சு இல்லை. இதை நீ பிறந்த இடத்துக்கு வைத்துக்கொள் சொல். அக்கனியை விரயமாக்கி விடடா. என் மாதம் முடிந்து விட்டது அல்லவா? இக்கனியை அவ்விடத்தில் வைத்துக்கொள். கனி குடும்பம் அக்கனியை உன் தலையை சுற்றியும் விலகுதா? உன் மாங்கலத்தை சுற்றி இன்றே விரயமாக்கிவிடு. இக்கனியை ஏற்றுக்கொள். ஒரு கனி கொடு மகனே. இன்று பூர்த்தி செய்தால் மற்றம்தான் கொடுக்க வேண்டும். சரி சரி. நாக்கு சீரியஸா? உன் கையில் மூடி என்னிடத்தில் கொடு. தட்சிணை கொடுங்க. வருஷமே வட்டுக்கு இருப்போம். என் மண்ணில் தான் நான் கூறினேன் அல்லவா, ஒரு பொட்டில்லாத மங்கை தான் உனக்கு வந்து சேரும். விலகுதா? பொற்றிட்ட மங்கை வந்து சேராது, பொற்றில்லாத மங்கை வந்து சேரும். சற்று தாமதமாக உள்ளாய். ரொம்ப கஷ்டமா வேலைக்கு செய்ய போகிறதில்ல, வேலை கடையில் உடம்பு நல்லா முதலை சரிப்படுத்திக் கொள். விலகுதா? நல்மறியாக இக்கனியை உன் தொழிலுக்கு அழைத்து போய் அவ்விடத்தில் 3 நாள் அழைத்து போய் இதை சுற்றி முக்கோட்டில் கொடுத்து விடு. இதை விரயமாக்கிட்டு நல்மறியாக தொழில் நிலைநாட்டினால் நான் வர வைத்து தருகிறேன். சொன்னாரு இங்க, அது எப்படிமா அது பண்ணலாமா, முயற்சி பண்ணலாமா? கூறு. இங்கே சொன்னார். இங்கே யார் சொல்லிட்டு சொல்லு. இரு சற்று தாமதமாக உள்ளாய். புரியல.
கையா மேலே. கட்டை வரல எங்க. என் மண்ணிலேயே இந்த சித்து நடந்திருக்கு, என் மண்ணிலேயே இந்த விளையாட்டு நடந்திருக்கு. என் மண்ணுக்குள்ளே இந்த சித்து நடந்திருக்கு. இப்ப அவன் கூறுவதை ஆமல்லே என்று யார் சொல்லுது? என்ன யார் சொன்னது? என் மண்ணிலே சற்று நடந்தது, அதை சற்று நான் ஆராய்ந்து கூறுகிறேன். அக்கனியை உன் மண்ணில் வைத்துக் கொண்டு 3வது நாள் என் மகள் கூறி, என் மகள் ஆராய்ந்து பற்று உன குறிப்பாள். ஆம், 3வது நாள் போன் பண்ணி கேட்பேன். ஆம், பழம் கொடுத்தீங்க, அந்த பழம் இருக்குது அது தாமதமாக ஆகிவிட்டது. அதை அப்பாற்படுத்தி விடு. என்னைக்குமா? இன்றே அப்பாற்படுத்தி விடு. போய் அப்பாற்படுத்தலாமா? அப்பாற்படுத்தி வச்சுக்கலாமா? சுற்றி வச்சுக்கலாமா? அது இப்போது பழுதல்ல, தூக்கி போட்டுக்கலாமா? ஆம். இது மாசம் கொடுத்த பழம் கூட இருக்குதுமா அம்மா? அதை வைத்துக்கொள். அது அப்படியே இருக்குது. அதை வைத்துக்கொள். அது உனக்கு நிலநாட்டம் வரைக்கும் உள்ளோம். சரி, விலகுதா? சரி. என் சாம்பல் முதல் பணியை நிலைநாட்டிக்கொள். வேலை வேலையே வரல. அவரும் ஒரு சித்தாள் திருப்பூர் தான் செய்யறாரு. யாரும் கூப்பிடுறதுல செய்யறது. ஃபோன் பண்ணணும் அந்த ஒரு வாரமா செய்த. எதனால தாமதம்? அவன் செய்யும் இடத்துல அவன் மீதே வஞ்சம் வரைக்கும் உள்ளதடா அனைத்து பேருக்குமே. அதை என் மகள் உரிப்பாள். அக்கண்ணில் உகுத்திருக்கேன். நான் கூறினால் உனக்கு விலகாது. என் மகள் உரித்து தருவேன். இது படத்துக்கு வைக்கலாமா? கேட்டும் போது சொல்லுவாங்க. நன்றாக உள்ளாய். கொஞ்சம் இத்தனை உன் கையில் வச்சு நல்ல 2 கை வச்சு மூடி. உங்க பிரச்சனை என்ன நினைச்சீங்க? 2 கை வச்சு மூடிங்க ஃபுல்லா. குடும்பம் வசிக்கும் இடத்துல நிறைய சித்து நடந்துக்கிறா. அவளுக்கு உறவு மாங்கலிட்ட வகையில் என்று கூறினேன் அல்லவா? விலகுதா? அந்த மண்ணுக்குள்ள ஒரு மங்கையால இப்போது அவ இல்லறமே இல்லறமாகவே அல்லையடா. அவள் தலை ஒசைந்து ஒரு ஆணை போல் உள்ளாய். ஆமல்ல என்று அறிந்து கொள். ஆனால் இப்பொழுது தோணு குறுகி விலகுதா? ஒன்றுமே அல்ல. உடலில் இருந்து உள்ளத்தில் இருந்து அனைத்துமே சேதாரம் தான் அந்த மண்ணில் இப்போது நடந்திருக்கிறது. இக்கனியை வைத்து அழைத்து வர சொல். நான் அவளை முழுவதுமாக உகுத்து கொண்டு நான் கூறுகிறேன். நீதான் அவர் வர வைக்கணும். வேலைன்றதே இல்லை, வயிற்று சாப்பாடும் இல்லை, குடி அதிகமாகுது. அவன் யார் சொல்வதும் அறிய மாட்டானடி. விலகுதா? நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்ற எண்ணத்தில் உள்ளான்.
ஆமா இல்லையா? ஆமா. ஏன் நீ கூறினாலுமே உன் வேலை பார்த்து செல் என்றுதான் கூறுவான். விலகுதா? உன் சொல்லுக்கும் கட்டுப்பட்டல்ல, உங்களை நம்பி வந்து வயிற்றில் பிறந்த கொடிக்கும் கட்டுப்படுவதல்ல. இக்கனியை வைத்து அழைத்து வா. விலகுதா? நான் என்னவென்று அறிந்து கொண்டு அவனுக்கு நான் கூறுகிறேன். இந்த பழம் என்ன செய்யணும்? என் பூஜரியில் என் அகண்ட பொட்டிட்டு வைத்து அழைத்து வா. 3ஆவது நாள் அழைத்து வர சொல். ஊர்ல சொந்த இடம் இருக்குது, அது ரீஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோம். அவங்க எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எதனால என்ன பிரச்சனை, என்னால எந்த அதை நான் கூறுகிறேன் அல்லவா? இக்கனியை வைத்த நான் இப்போது என்ன கூறினேன்? உனக்கு புத்திக்கு திகட்டுச்சா திகட்டவில்லையா? உன் மண்ணே பல சூழ்நிலை நிக்கிறது என்று கூறினேனா இல்லையா? இது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியலையே. அதாம்மா கனி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா தெரியும். புரியுதா? ஏன்னா இப்பதான் வந்துருக்குனால இருக்கிற இடத்தால பிரச்சனை இல்லை. அவங்க அல்ல, வயிற்றுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன கொடுத்துருக்காங்களா? அதை நானடி கூறுகிறேன். இதை வைத்து அழைத்து வந்தால் நான் முழுவதுமாக உகுத்து கொண்டு உனக்கு கூறுகிறேன். விலகுதா? அந்த மண்ணில் என்ன நடப்பது என்பதை நான் உகுத்து கொள்ள வேண்டும் அல்லையா? ஆமல்லையா? அதை நான் உகுத்து கொண்டு உனக்கு நான் தெளிவாக கூறுகிறேன். 3 பெண் குழந்தைங்க இருக்குது, ஒரு பாப்பா கல்யாணம் பண்ணோம். அதனால உங்க இடத்தால வந்துருக்குறேன். எந்த பக்கமா சொந்தமா அசலா அமையணும் வேணும். கனி கனி ஒன்று எந்த பக்கம் முடியும், சொந்தமா அசலா எப்ப முடியும்னா இன்ற நாள் நான் மனத்துக்கு கூற மாட்டேன். சரிம்மா சரி. இன்னைக்கு சொல்ல மாட்டாங்கம்மா, வெள்ளிக்கிழமை தான் சொல்லுவாங்க. இன்னும் 2 பாப்பா இருக்கிறாங்க. படிப்பெல்லாம் எப்படி இருக்குது, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? குறை அல்ல, அதுக்கு நாவில் ஒரு குறையும் அல்ல, நன்றாகத்தான் உள்ளது. விலகுதா? உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தாண்டி உள்ளது உன் 3 மக்களும். உனக்கு குறை அல்ல. இதை உன் 3 மக்களையும் சுற்றி இதை விரயமாக்கிவிடு. இன்றே விரயமாக்கிவிடு. வேலைக்கு போனோமா நீ அந்த மாதிரி செஞ்சு கொடு. நம்ம நினைவே இல்லை, நம்ம நினைவே இல்லாம இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாங்கினாலும் வரமாட்டாராமா. இதை வைத்து அழைத்து வந்தால் மட்டும்தான் நான் கூற முடியும். நீ வா அம்மா இருக்கு. சென்று வா. அக்கனியை வைத்து அழைத்து வா. அவர் குடியிலிருந்து விடுதலை வரணும், வேலைக்கு போகணும் நல்லபடியா. இதை வைத்து அழைத்து வா மகனே. அப்பாற்பட்டு நான் உனக்கு கூறுகிறேன். ஏனென்றால் அந்த மண்ணை நான் அறிய வேண்டும். ஏனென்றால் அந்த மண்ணில் பலமாக உள்ளது. அறிந்து கொண்டு அப்பாற்பட்டு நான் உனக்கு வாக்கு தருகிறேன். ஆனா அந்த பழத்தை முடிஞ்சு வச்சு எத்தனை சொல்லுங்க. சரி நன்றாக என் சற்று பொருளை அவன் மக்களுக்கு அழைத்தான். விலகுதா? அதை தாமதமாக நிற்கின்றார். அதில் பலன் அல்லடா மகனே. அதை உனக்கு போர்க்களமாகத்தான் உள்ளோம். நீ அழித்தால் நல்மாரியாக அழிக்க வேண்டும் என்றால் அழித்துக்கொள், அல்ல என்றால் அதை பெருகிக் கொள்ளாதே. ஏனென்றால் உன் இல்லறமே 2ஆக ஆகிவிடும். விலகுதா? நீ நல்மாறி அழித்தால் அனைவரும் ஒன்றாக உள்வாய், அல்ல என்றால் சாத்தியமாகாது. உன் மனம் வைத்தால் மார்க்கம் ஒன்றடா. இக்கனியை உன் மண்ணுக்குள் என் பொட்டிட்டு வைத்துக்கொள். விலகுதா? குறை இருக்காது. 2மே உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வைக்கும்படி நான் வைக்கிறேன். ஆனால் என் சொல்லை நீ அறிந்தால் உன் சொல்லுக்கு நான் நிற்பேன். விலகுதா? அதை தான் கூறினேன் அல்லவா? என் சொல்படி நீ கேட்டால் உன் சொல்படி உன் இல்லறத்தை நான் வாழ வைப்பேன்.
என் சட்டி கூறடா கூறடி. அது சாத்திகமாகாது. நீ முயற்சி பண்ணி அவன் மாங்கல்யத்தில் அழைத்து வைத்தாலும் தடைப்பற்றும். பல பேர் எதிர்க்க நீ கோழி குறுகி தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதுக்கு சம்மதம்னா உன் இல்லறம் போல் நீ நடத்திக்கொள். நீ அதை நாசுக்காக கட்டி கழித்துக்கொள். தண்டனத்தை கையாண்டு கொள். விலகுதா? தாமதமாக தள்ளி போச்சு. அதை நீ தண்டனத்தை கையாண்டு அதை போக்கிக்கொள். அவன் புத்தியை மாற்றிக்கொள். மாற்றிக்கொள். விலகுதா? சென்று வா. இன்று நாள் மனத்துக்கு நான் எப்படி குறை தீர்க்கும் நாளே. அதை அன்று அழைத்து வா. அன்று அழைத்து வர சொல். நன்மை நடக்கும் நாள் அழைத்து வர சொல். அதில் நான் கட்டுப்படுத்தி அவன் மூச்ச மகனுக்கு மனமுடித்து வைக்கிறேன். விலகுதா? அன்று அழைத்து வா. சென்று வா மகனே. நன்றாக உள்ள நன்றாக போட்டு வச்சிருக்கோம். ஒரு கனி கொடுங்க. இக்கனியை 9 மணிக்கு அப்பால் பற்று. இக்கனி எனக்கு என் மகள் கொடுத்தது. விலகுதா? அதை எனக்கு விரயமாகிவிட்டு என் மகளுக்கு இக்கனி கொடு. விலகுதா? ஒரே பண்ண அந்த வீட்டுல 2 மங்க இருக்கா? அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள நான் இப்படி இருக்கேன்னா ஒரு வீடு இருக்குது. வீட்டு எடுத்துக்காங்க அவங்க மாமியார் நான் போயிட்டு வரேன். இரு மங்கை அதுதான். சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, ரத்தம் இல்ல. அந்த இரு மங்கை தான் தெய்வத்தை கட்டுப்படுத்தி அதுதான் கட்டுப்படுத்தி வச்சு நம்ம இப்ப நான் வந்து உங்களுக்கு கட்டு வச்சு தரேன். நல்ல ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை அப்படியே இது பண்ணும்போது பார்க்கணும். எனக்கு சாமியா நான் இது பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்ப எப்படி அதை எழுதுறது? நான் எழுதுவேன். அது எத்தனை வரணும்ல? எத்தனை வாட்டி எனக்கு போன் பண்றீங்க? ஏகப்பட்ட பிரச்சனையா அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கே எவ்வளவு பிரச்சனை இருக்கு. நான் எங்க போய் சொல்றது? ஆத்தா கிட்ட சொல்ல எப்போ எலுமிச்சை பழம் வாங்கி வந்தாலும் கனி எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக வருமோ அவளுக்கு வலிக்கு வேல்யூ, எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக வருமோ அவளுக்கு வலிக்கு வேல்யூ கிடையாது. புரியுதுங்களா?
அதுதான் வந்திருக்கேன். மனசோட தான் உன்னாண்ட வந்திருக்கேன். கொஞ்சம் குடிப்பாரு அதெல்லாம் அளவே அளவுக்கு மீறி அளவுக்கு மீறி ஒரு காலத்துக்கு கரெக்டா இருந்தது தான். இப்போ என்னன்னு தெரியல. தாத்தா தான் சொல்லணும். எனக்கு சொந்த வீட வாடகை வாடகை வீட்டுல தான் இருந்தோம். இப்பதான் சொந்த வீட்டுக்கு போயிருக்கோம். மாங்கல்ட்டோம்னா உங்க வீட்டுக்கார சொந்த மாதிரி யாரு இருக்காங்களா? இங்கே இல்ல, ஊர்ல இருக்காங்களா? ஊர்ல இருக்காங்களா? சரி, இதை வச்சு எடுத்துங்க. நான் என்ன இதுன்னு ஃபுல்லா பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பிரச்சனைமா, பல பிரச்சனையோட தான் நான் இங்க வந்தேன். வேலைக்கும் போறது இல்லை, புதிய அதிகமாயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் அவருக்கு எதனா வயிற்று கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும், அவருக்கு எதனா செஞ்சிருக்காங்களான்னு பார்க்கணும், நம்ம எதனா வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். சீட்டு ஒரு இடம் போட்டோமா, அந்த இடம் காசு கொடுக்காமே இருக்காங்க. அதனால மன கஷ்டம் இருக்குது. எவ்வளோ சீட்டு? 1 லட்சம் ரூபாய் சீட்டு கொடுக்கவே இல்லை. அந்தம்மா வரணும், வர வைக்கணும் நீ தான். அதனால தான் உன்னாண்ட வந்திருக்கோம். எத்தனை மாசம் ஆச்சு? 1 வருஷமே ஆக போதுமா சீட்டு போடுங்க. நாளைக்கு தரேன். அந்த அம்மா எங்க வீட்டுக்கார பேரு முனுசாமி. சீட்டு போட்டவங்க அம்மா பேர் சொல்லு. உஷா. வர வச்சுருங்க. இதேதாம்மா சொல்றதம்மா 2 மாசத்துல. இல்ல இல்ல, இந்த 2 மாசம் நான் வர சொல்றேன். இத்தனை மாசம் அதே தெரியல. 2 மாசம் நான் வர சொல்றேன். நட ஒப்பாச்சு போறேன். ரெண்டாவது பாப்பா, பெரிய பாப்பா இப்பதான் வேலைக்கு போயிட்டு அவனுதான் நீங்க சொல்லி கொடுத்து வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்க மாட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம சட்டத்துக்கு கனி உடைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னென்ன குறை வைக்கிறதுக்கு தான் செவ்வாய்க்கிழமை வெள்ளி, இந்த ஞாயிற்றுக்கிழமை. அதனாலதான் செவ்வாய்க்கிழமை குறிக்கிறதுனா ஞாயிற்றுக்கிழமை நாங்க வைக்க மாட்டோம். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் அது வாட்டணும். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாங்க வைக்காதனாலதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்க வைக்கிறோம். ஏன்னா இப்ப வெள்ளிக்கிழமை ஸ்ட்ரைட்டா வைக்கணும்னா குறைச்சிக்கு தான் வைக்கிறோம். புரியுதா? அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாள். செவ்வாய்க்கிழமை வாங்க என்ன, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்துக்குது. 3 நாள் தான் கொடுத்துக்குது. 3 நாள் எடுத்துக்கணும். செவ்வாய்க்கிழமை இதே 6 மணிக்கு. ஆமா, அதே 6 மணிக்கு இதே எடுத்து தான். என்ன பாப்பாவுக்கு படிப்பெல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு கேட்டேன். ஒரு குறையும் அந்த வரைக்கும் என்ன பிடிக்குது? நல்லா படிக்கிறேன். படிப்புலாம் ஒரு குறையில. டாப்பான பசங்க தான் வச்சு அப்படியா பயப்படுறா? எல்லாம் எங்க 3 பொம்பளை குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேவலமா. 3 பொம்பளை குழந்தை தான் நல்லது. நேரத்துக்கு ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சு அவசரப்படுத்திக்க பாரு. நாங்கெல்லாம் வச்சு எவ்வளவு கஷ்டப்படுறோம். சும்மா இருக்கிறவங்க சும்மா இல்லையா? அது மாதிரி கேட்டு ரெண்டு பொண்ணு 3 பொண்ணுன்னு சொல்றேன். எனக்கு மொத்தம் 6 பொண்ணு. எனக்கு நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? எனக்கு 6 பொண்ணு இருக்குது தெரியுமா? அப்ப நான் எவ்வளவு பெருமையா சொல்லணும். 6 பொண்ணு. நம்ம குடும்பம் அமைப்புல இருந்து எப்படி கொண்டாடுறோம். வேலை செய்யணும், வேலை செய்ய மாட்டேன். அதாவது பொண்ணுன்றது வந்து சும்மா இல்லம்மா. அதாவது முதல்ல பொண்ணு. நாங்கெல்லாம் வந்து எங்க பொண்ணு தெரியுமா 2ஆவது பையன் ஃபீல் பண்ணி பொண்ணுதான் வேணும், 2ஆவது பொண்ணு வேணும் தான் கேட்டுச்சு. நாங்க திட்டிக்கிட்டே ஒன்று கொண்டோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு தான் நீ எப்படி பொண்ணு பத்த நான் பிள்ளையா மாத்தி காட்டுறேன், நான் பிள்ளையா மாத்தி காட்டுறேன். சாப்பிடுவாரா? தண்ணியில கொடுக்கணும். நம்ம நினைவே இல்லை, சாப்பாடு இல்லை. நீ வச்சு எடுத்துனா பாக்குறதுக்காக ஒரு 20 நாளா அவங்கள பார்க்க முடியல. நான் இதான் தெரியும். போன் பண்ணிட்டே நீங்க திரும்ப எடுப்பா. இது யார் கொடுத்தா? ஜெயராமன் ஃபர்ஸ்ட் கொடுத்த கடிங்க. இத அந்த இடத்த காலி பண்ணிட்டியா? அந்த இடத்த காலி பண்ணியா? முக்கியமான ஒரு பொருள் அந்த இடத்துல விட்டியாம அதுதானடா மெயின். அத்தாங்க கடை சாமான் செட்டால மட்டும் தீர்வு உசாரா உள்ள வச்சுக்கினேன். எங்க அம்மா தூக்கி ரோட்ல போட்டு போட்டா கதடா கேளு. திருநூறு பேப்பர்ல மட்டும் இல்ல மொத்தத்தை எடுத்து போயிட்டாரா? எங்க அம்மா மனசுக்கு அந்த ரூம்ல போட்டாரா? வானாட்டு ரூம்ல முதல்ல அகட்டு அதை எடுத்துட்டு போயிடு. நல்ல இடமா ஒரு குறைய நல்லா எடுத்தாங்க. நல்லா படிச்சு நல்ல பெரிய அறையை டாப் ஆகணும். நம்மளுக்கு வேலை தான் முக்கியம். அப்புறம் தான் புருஷனே. புருஷன் கூட 2ஆவது படிச்சிருந்தா என்ன ஆமா சம்பாதிச்சு அவங்க ஓடியாரா தேடிக்கிட்ட.
இதை முதல்ல இந்த இடத்துல வீட்டில் சாமான் போட்டுட்டு அந்த இடத்துல போட்டுட்டு அம்மா கொண்டு போய் அங்கே வச்சுது. வச்சுன்னா உங்க அம்மா தன்னால வழி கொடுக்கும். புரியுதா? அந்த இதோட வச்சேன் ஆமாம் ஆமாம். ஒன்று அவங்க என்ன பார்த்துட்டு உட்காந்துக்கிறாங்க. இருட கூட இது அவங்க ஒரு டவுட் கேட்கணும். அதுக்கு இல்லை ட்ரெயின் மணி 8 ஆகுது. இது வந்து உங்க அம்மா வீட்டு கொடுத்துருது. இது வந்து உங்க வீட்டுக்கு வைக்க சொல்லுது. இது போயிட்டு எப்படிமா என்ன போயிடுது? சிவகங்கையில் போய் செட்டில் ஆகிட்டியா? செட்டில் ஆகல, அதான் ஆயிடும்னா பார்த்து கேட்டு சொல்லுங்க. ஆயாது அது வச்சுட்டு வந்தது தானே கேட்க. இப்பயே கேட்டு சொன்னா செட்டில் ஆயிருந்தம்மா ஆகலன்னு கேட்கணுமா? இது வர இதை வச்சுக்கோ, கையை கொடு. அது கூட போய் சிவகங்கையில போய் செட்டில் ஆயிடுவான்னு ஆயா கேளுன்ற. டேய் இதுதான் பிரச்சனையா உங்க வீட்டுது, உங்க அம்மா வீட்டுது. இந்த இரு வர இந்த பிரச்சனை தான் இருக்குது. பார்த்து சிவனை செய்ய மாட்டேன், வேற யாரா பண்ணிட்டு வந்துருப்பாங்க. மந்திரம் தெரிஞ்சாலும் நிற்கும் போது நீ மந்திரத்தை படிச்சா கண்ணை உச்சி உள்ள வெளியே போட்டு குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு கட்டு கட்டு டக்குன்னு கட்டு. தற்காலிகம் தான், தற்காலிகம் தான். நான் தான் சொல்லிட்டேனே. மகன்னா உங்க பொண்ணா? இப்போ வந்து அவங்க மருமக்குள்ள சொன்னீங்க அவங்க வயிற்று தடையும் தெரியல. நல்லா தடுவோம் தொற்று குடி. சிவா இது உங்க வீட்டில் கொடுத்துருது. இதை வீட்டுக்கு சுற்றி உடச்சுருப்பேன் காட்டு. ஆமாம் இல்லை, இது ஜாபுக்கு வந்து இது வேணாம் சிவா. நான் வந்து இதை மாற்றி தரேன். ஏன்னா அது பழம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. பழம் கண்ணி பார்த்து கொடுப்பா, கண்ணி பார்த்து கொடு. கண்ணி சரியில்லை சிவா, கொட்ட கண்ணி. அதனால அது சுற்றி உடச்சு சிவா. இன்னைக்கு கூட உடச்சிரு. சுற்றி உடச்சிரு. இந்த ஜாப் இது ஏற்றி கொடுத்துட்ட. அம்மா என்ன சொல்லுதுன்னா, அந்த இடத்த நீ செய்யறல அந்த இது அந்த வேலை அந்த பனி செய்யற இடத்திலிருந்து ஒரு துளி எடுத்து, ஒரு துளினா இப்ப அதுல பரு அந்த மாதிரி வரும்ல, அந்த பரு கொஞ்சம் இருக்கல, அது ஒரு வெள்ளத்துள்ள முடிஞ்சு அதுல அந்த கனி வச்சு எடுத்துன்னு சொல்லிடுது. அது எப்படி முன்னுக்கு போகுமா எப்போ போகும்ன்றது சொல்லுதான். ஓகேவா? நான் அந்த சக்தி இதுல ஏற்றி கொடுத்துட்டேன். அதுதான் அதை கொடுத்துட்டேனே, அவங்களுக்கு மாத்தி கொடுத்துட்டேன் நான் கனியை. அதை வந்து அவங்களுக்கு சுத்தி உடச்சிது. இது வீட்டுல பொட்டு வச்சு வச்சுக்கோ. ஓகேவா? அதுதான் அந்த கனியை நான் மாத்தி கொடுத்துட்டேன். அது கனி ஒரு மாதிரியா இருக்கு, அதனால அது உடைச்சிது. அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வந்து பொண்ணுக்கும் மருமகனுக்குள்ளேயே. அவள் எது பேசினாலும் அவர் விட்டு கொடுக்கல. அவர் வந்து அதுதான் முக்கியன்ற மாதிரி பேசுகிற, இந்த இடம் வந்து முக்கியம் இந்த மாதிரி பேசுகிறார். அதனால அது எதுவுமே பேச முடியல. எதனா நம்ம போனால் வந்து திரும்ப என்ன பிரச்சனை அதிகமாகும் இட ஒரு சின்ன பயத்தில் இருக்குது. மற்றபடி வேற ஒன்றும். ஆமாம், அந்த பயத்தில் இருக்குது. இப்போ நல்லா பார்த்து இந்த பொண்ணு வந்து போயிருந்தது. இவருக்குள்ள இவர் ரொம்ப அங்கே இது பண்ணுறோம்னுட்டு அது ரொம்ப அந்த பிரச்சனை. ஆமாம், பிரச்சனை அங்கே நிறைய இருந்தாங்க. அதை நம்ம வேற கண்ணில் இதுலேயே ஒரே கண்ணில் நிறைய பார்க்காது, தெரியாது. சுற்றி உடனே சொல்லி கொடுத்துருச்சு கண்ணியை. வெறியம் மகனும் வெறியம் ஆக்கிடுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த கை பக்கம் போடணும். நீங்க போட்டுக்கிட்டு இருக்க இல்லை, நீங்க தாலியில கூட கொடுத்துக்கோங்க. இந்த சைடு ஆமா, இந்த சைடு போட்டுருங்க. இதோ நான் கொடுத்துருக்கேன். போயிட்டு வாப்பா. இதோ இந்த பக்கம் போட்டுருக்கேன். அவங்க இந்த சைடு அதுதான் இந்த பக்கம் நீங்க போட்டுக்கோங்க. நான் தான் சொல்றேன், இந்த கை எனக்கு இடது வலது வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். இதில் போட்டுக்க. ஏன்னா எதுக்கு தங்குச்சுன்னா, ஆத்தா சொல்லுதுன்னும் போது வந்து இடது கை வலது கைன்னு சொல்லுதுன்னா, அவள் உட்காந்து இந்த அமைப்பு, நம்ம உட்காந்து இந்த அமைப்பு. அப்போ என்ன ஆகுனா அவன் அமைப்புல நம்ம வரணும்.
அப்ப அவ கைக்கு நம்ம சொல்லுவா, நம்ம கைக்கு நம்ம மாத்திக்கணும். அதுதான் அவ வந்து வலது கையின்வா, நம்ம அது இடது கை. அவ இடது கைன்னா நம்ம வலது கை. அப்படிதான், வேற ஒண்ணு இல்லை. ஆமா ஆமா, அவருக்கு வந்து சொத்து கை பக்கமும் இப்ப 2 பையனுக்கும் போட்டுருங்க. அவனுக்கு தொழிலுக்கு நிறுத்தி சொல்லுங்க. நான் அந்த மாதிரி கிடைக்கும், கவலைப்படாதீங்க. 3 நாள் கற்றுடும், பயப்படாம போங்க. என்ன மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன எங்க அண்ணன் சூப்பரா ஹீரோ மாதிரி இருக்கிறாரு, நீங்க தான் சும்மா ஒரு பாய் கொடுத்தீங்க கிடக்குற. அதெல்லாம் நல்லா தகுறாரு எங்க அண்ணன். தெம்பாயிடுவார் ஆகட்டும். அண்ணா இங்க வாங்க. ஒரு பேப்பர் கூட சாம்பல் எடுங்க. இது உங்க பழம் தானே? இதுனா காலையில வெறும் வயிற்றுல இவ்வளோ உண்டு தண்ணியில போட்டு வயிறு உப்பு குறையும், பசி நல்லா எடுக்கும், சாப்பாடு நல்லா சாப்பிடுவீங்க. புரியுதா? இது வந்து கவுச்சி சாப்பிட்றது வச்சு சாப்பிட்றதுனா இல்லை, சனிக்கிழமை கூட சாப்பிடலாம். ஒரு நாளை தொடர்ந்து சாப்பிட சொல்லு, 21 நாளைக்கு சாப்பிட சொல்லு. நமக்கு அவங்க சொந்த முதல்ல இல்லை, நமக்கு எதுக்கு பிரச்சனை? அவங்க அப்பார்ட்மெண்ட்ல அதுக்கு என்னன்னாக்கா எல்லாருக்குமே இப்ப போறாம அப்படிதாங்க. நம்ம ஒத்துக்கிறேன்ட்டு தெரியாதா? கோலம் போடக்கூடாது. அது பிராமின் தானே, கோலம் போடக்கூடாதுன்னு இருக்கிறது தெலுங்காரமா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கதான் பிராமின், ரெண்டுமே ஒண்ணு. அதெல்லாம் சொந்த வீட்டுக்காரி நானே, போனது என்ன? அதுதான் மொட்டை மாடிலாம் அம்மி வந்து போட்டுக்கிறேன். அதான் சொன்னீங்களே நீங்க. அதுதான் அதெல்லாம் பிரச்சனை. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. தலைமலை போட்டு தெரியாம போட்டு பொண்ணு வளர்த்துக்கு நிற்கும் போது போட்டு தமான்னு போடு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த அக்ரிமெண்ட் எடுக்கிறோம். ஆமா, வெள்ளிக்கிழமை வாங்கோ, செவ்வாய்க்கிழமை வராதிங்க. ஏன்னா நம்ம தம்பிக்கு கல்யாணத்துக்கு பார்க்கணும், அதனால வெள்ளிக்கிழமை வந்து என்ன வெள்ளிக்கிழமை கூட அநேகமா இங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது உள்ள அங்க பூர்த்தி ஆகும். இல்ல வெள்ளிக்கிழமை வாக்கு உண்டு, ஆனா இங்கதான். ஏன்னா அங்க பூர்த்தி அம்மா வேற இது பண்ண போறோம்ல, எல்லாம் மடை கட்டியாச்சு. நேற்றே மடை கட்டிட்டேன் நான் அம்மாவை. ஆனால் நேற்றுல இருந்து எதுவும் கிடையாது. இன்னைக்கு ஊதுகுத்தி கூட எதுவுமே ஏற்றலை. ஏன்னா இப்போ நாளைக்கு பெயிண்ட் அடிக்கிட்டு வரவங்க அம்மா தலைக்கு. அதனால இன்னைக்கே அம்மா நேற்றே, ஏன்னா இன்னைக்கு மடை கட்ட முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மடை கட்டினா நிறைய கூட. அதனால நேற்று சனிக்கிழமைன்றனால நேற்றே எல்லாரும் நைட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு 10:30 மணிக்கு உட்காந்தேன். போய் 9:30 உட்காந்து நேற்று எல்லாரையும் வந்து ஒத்தொத்தரியா நான் இது பண்ணேன். நான் சாந்தம் பண்ணி எல்லாரையும் சாந்தப்படுத்தி அட்டி மடை கட்டி வச்சிருக்கேன் நான். அதனாலதான் நான் நாங்கள் வார்த்தையே கொடுக்கல. அங்கே கொடுக்கவும் முடியாது. ஏன்னா மழை கட்டினதுக்கு அப்புறம் அவன் வந்து வாக்கு கொடுக்க மாட்டேன். அதனாலதான் வாக்கு கொடுக்கல. நேற்று நைட்டு அதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நல்லா இருந்தாம்மா, ஒன்றும் குறையில ஆகட்டும். ஆமா, ட்ரெயின் பார்த்துக்கோங்க. அம்பத்தூர் வெள்ளிவாக்கம் அவன் தூரத்துல இருந்து வராங்க. அம்மா எனக்கு அந்த தாய்க்கு ஏதாவது உன் கையால கொடு, என்ன வெறுமா வாங்கக்கூடாது. அத்தை இன்னைக்கு பால் மாட சொல்லுங்க. என்ன டப்பால வச்சுக்கிறா? ஓ, இந்த டப்பாவா? டப்பா இந்த டப்பா இங்க டப்பா இருக்கு. சரி, கை வைக்கியா? முடிஞ்சு போட்டு அந்த காசு போட்டு இதை பொட்டிட்டு பூஜை அறையில் வச்சு சொல்லிட்டு மருந்து கொடுத்தா கரெக்டாக கொடுங்கம்மா, இல்லைன்னா கொடுக்க வேணாம். என்ன போர் கடமா ஆகுமா?
அம்மா மடியில் வச்சு சரிதாம்மா. இது வந்து மடியில் அங்க சொன்னேன். கொடுத்தால் என் சக்தி பொருள் அழித்தால் முறையோடு அழிக்க வேண்டும். அல்ல என்றால் நீ அதை அழிக்காதே, நீ அதை அகற்றி விட. இல்லை என்றால் அது போர்க்களமாக ஆகிவிடும். அதில் ஒருவன் திரும்பியது. நாங்கள் எடுத்து சொல்றோம் தெரியுமா, நாங்கள் அப்போ வந்து அதுதான் சொல்றோம். கொடுத்தா கட்டணும், இல்லை கொடுத்தாதீங்க, வாங்காதீங்க, விட்டுருவோம். எதுக்கு உங்க காசு வேஸ்ட் தானே? 3 நாளைக்கு 3 வாட்டி கொடுங்க. நான் 2 வாட்டி தான் 3 வாட்டி கொடுக்கறது கூட பிரச்சனை இல்லை. நீ ஒரு 2 முறை கொடு, 3 முறை கொடு, இப்ப அது பிரச்சனை இல்லை. 3 முறை என்கிட்ட இருந்து 3 முறை வாங்கி தொடர்ந்து கொடுக்கணும். 9 முறை அழிக்கணும். அதுக்கு வந்து கணக்கு 9, 11, 20 அந்த மாதிரி கணக்கு. அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் 6 வாட்டி வாங்கணும். 6 வாட்டி 6, 3 என்னாச்சு கணக்கு போடும். அது மாதிரி கணக்கு புரியுதா? இது வந்து ஒரு மாலை கணக்குன்னு சொல்லி பேரு. அந்த மாதிரி கொடுத்தாதான் நம்ம பலன். இல்லைன்னா நம்ம கொடுக்கவே கூடாது, விட்டுருணும். எல்லாம் வச்சுக்க டபுளாயிடும், எதையும் புரியுமாயிடும். நம்ம சொல்லே கேட்க மாட்டானுங்க. ஆகாசம் பூமி குதிப்பாங்க. அவன்ல எல்லாருமே அப்படிதான். அதனால வேணாம். நீ அதனால கரெக்டா கொடுக்குற மாதிரி இப்ப கூட வாங்கிக்கோ. இல்லைன்னா வேணாம். என்ன வாங்க மாட்டாங்க? கனி இல்ல, கரெக்டா கொடுக்குற மாதிரின்னா வாங்கிக்கோ. என்ன சொல்றாங்க புரியுதா? கனிக்கு போயிட்டு கனி இல்ல, மருந்து கரெக்டா கொடுக்குற மாதிரினா வாங்கிக்கோ. இல்லைன்னா வேணாம், விட்டுடுன்னு. 2 டைம் 3 டைம் கூட கொடுக்கலாம். அவங்க சந்தர்ப்பம் சொல்லுவாரு. ஏன்னா 2 டைம் கொடுத்தா நிறைய இருந்தா கொடுக்க முடியலன்றா 3 டைமா கொடுத்துருவோம். ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை.